ஹலோ கைஸ், நீங்கள் ஒரு பெரிய ஃபேமிலியா? பெரிய ஃபேமிலியில் இருக்க ஒரு பெரிய பிரச்சனையே அவங்கெல்லாம் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு பெரிய கார் இல்லாதது தான். ஸோ நான் பெருசாக ரிசர்ச் பண்ணி உங்களுக்காக ஒரு 5 பெரிய கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ பெரிய மனசு பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உங்கள் சைட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். எனக்கு அடுத்த வீடியோ பண்ண கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் guys. ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு ஒவ்வொரு காரும் ஒரு கேட்டகரிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு டிசைன் வேணும், டிசைன் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ்னால் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, விலை கம்மியாக இருக்குது, எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரை சொல்லும் போது அதுக்கு முன்னாடி சொல்லி அப்புறம் அந்த காரை சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபிஃப்த் பிளேஸில் எனக்கு பணங்கிறது ஒரு மேட்டரே இல்லைப்பா, பட் நான் கொடுக்குற பணத்துக்கு எனக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் வேணும், டிசைன் வேணும், அதே நேரத்தில் கார் பார்க்க நல்லா இருக்கணும், ரிலேபிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்ன கார் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். டொயோட்டா இனோவா கிறிஸ்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 24 லேக்லாம் 33 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. மைலேஜுங்கிறது 16 km/லிட்டர் ஒரு ஆவரேஜான மைலேஜ் தான். ஸோ அது பவர் வந்து அதிகம். ஸோ பவர் அதிகமாக இருக்கும், மைலேஜ் ட்ராப்லாம் ஏற்பட தான் செய்யும். அண்ட் இது ரிவ்யூ பார்த்தப்ப 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ரொம்பவே நல்ல ரிவ்யூவாக இருக்குது. பட்ஜெட் ஒரு மேட்டரே இல்லைன்னு நினைக்கிறவங்க இந்த காரை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு ஸ்பேஷியஸான கார், எல்லாருமே ஜாலியாக உட்காந்துட்டு போகலாம். ஃபோர்த் பிளேஸில் எனக்கு டிசைன் நல்லா இருந்தால் போதும், பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் போதும், மைலேஜ் நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கார் உங்களுக்கு தான். கியா கேர்னஸ் கிளாவிஸ். ஆனால் மோஸ்ட்டாக அந்த மாதிரி யாரும் திங்க் பண்ணாதீங்க guys. ஒரு கார் டிசைனோட அதோட பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். அதான் லாங் யூசேஜுக்கு நல்லாயிருக்கும். பட் டிசைனுக்கு ப்ரிஃபர் பண்ணுறவங்க இந்த காரை ப்ரிஃபர் பண்ணுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 14 லேக் 27 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. மைலேஜ் வந்துட்டு நீங்கள் டீசலை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா ஒரு 90 km/லிட்டர் தருது. அதுவே நீங்கள் பெட்ரோலை ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படின்னா 15 km/லிட்டர் தருது. பெட்டர் டீசல் போகிறதே நல்லதாக இருக்கும். அண்ட் ரிவ்யூ வந்து 3.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆவரேஜ் தான், குட் தான், ஓரளவுக்கு நார்மல் தான், அவ்வளோ ஒஸ்ட்டு கிடையாது. பட் இந்த கம்பாரிசன் வீடியோவில் இது கொஞ்சம் ஒஸ்ட்டு தான். நீங்கள் டிசைனுக்காக கார் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காரை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேர்ட் பிளேஸில் ப்ரோ எனக்கு டிசைன் இருக்கணும், அதுக்கேற்ற பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், மைலேஜ் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கணும், கார் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த காரு. ஹுண்டாயில் அலகசார் அப்படின்ற கார். ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 18 to 27 லேக்ஸ் இருக்குது. ப்ரைஸுக்கு ஏற்ற ஒர்த்தான காரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும், ஒர்த் இல்லாமல் இருக்காது. உங்களுக்கு டிசைன் சூப்பராக இருக்கும். ஹுண்டாய் கார் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த கார் ரொம்பவே நல்லாயிருக்கும். 7 சீட்டரில் நல்லா ஸ்பேஷியஸான சூப்பரான கார். அண்ட் இதோட மைலேஜ் வந்துட்டு டீசல் எடுத்திங்கன்னா 20 km/லிட்டர், அதுவே பெட்ரோல் வந்துட்டு 70 km/லிட்டர் தருது. பெட்டர் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுக்கே போகலாம். உங்களுக்கு பெட்ரோல் தான், நான் வந்து பெட்ரோல் பெரியன்னு எனக்கு பெட்ரோல் தான் வேணும் அப்படின்னா பெட்ரோல் போகலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் மைலேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் டீசலுக்கு போகலாம். இதோட ரிவ்யூ வந்து 4.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பரான ரிவ்யூ. இருக்கிறதுல இந்த ஒரு காருக்கு தான் சூப்பரான ரிவ்யூ வந்திருக்கு கம்பேர் டு அதர் 4 கார்ஸ். அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்து ப்ரோ எனக்கு ப்ரைஸிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு 20 லேக்ஸ்க்கு மேலே போயிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்கு கம்மியாக சொன்னீங்க அப்படின்னா மஹேந்திராவில் ஒரு கார் இருக்குது, தட் இஸ் பொலிரியோ கிடையாது, பொலிரியோ நியோன்னு ஒரு கார் இருக்கும். ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 11 லேக்ஸ் வந்து 15 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. மைலேஜ் வந்து 17 km/லிட்டர் தருது. இதோட ஒரே ட்ராபேக் இது டீசலில் மட்டும் தான் இருக்குது, பெட்ரோல் சிஎன்ஜி எந்த ஆப்ஷனும் கிடையாது. அண்ட் ரிவ்யூ வந்துட்டு 4.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல ரிவ்யூ. கார் உங்களுக்கு நல்ல நீட்டாக ஃபினிஷ்டாக இருக்கும். ப்ரைஸும் இந்த அளவு கம்மியாக இருக்குது, நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பேசியஸாக கொஞ்சம் நல்லா இருக்க வெஹிக்கிள். ஃபர்ஸ்ட் பிளேஸில் நான் 2 கம்பெனிலேருந்து 2 கார் வச்சுருக்கேன். ஆனால் இந்த 2மே ஒரே கார் தான். என்ன கார் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியுமே. சுசுக்கிலேருந்து எர்டிகாவும் டொயோட்டாலேருந்து ருமியான்னு சொல்ல போகிறேன். நம்ம எர்டிகாவை தூக்கி டொயோட்டா அவங்களோட சிம்பிளை குத்தி கொஞ்சம் அங்கங்கே பேட்ச் ஒர்க்லாம் பார்த்து நமக்கு கொடுத்த கார் தான் ருமியான். சீக்கிரம் ஓட்டுறா. பேட்ச் ஓட்ட தான் வந்திருக்கிறேன், போஸ்டர் ஓட்டெல்லாம் வரல. எல்லா அக்ரிமெண்ட்ல இருக்குது, மூடிக்கணும் ஓட்டு. அக்ரிமெண்ட்ல இருக்குதா? ஸோ இப்போ ரெஸ்பெக்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ எர்டிகாவோட ப்ரைஸ் வந்துட்டு 10 லேக்ல 16 லேக்ஸ் கொடுக்குறாங்க. அதே ருமியானோட ப்ரைஸ் வந்து 13 லேக்ல 17 லேக்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரைஸ் வைஸும் சரி நம்ம எர்டிகா தான். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சிஎன்ஜியில் 26 தருது, பெட்ரோல் வந்து 20 தான் தருது. பட் சிஎன்ஜியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஸ்டேஷன்ஸோட அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் பெட்ரோலை சூஸ் பண்ணுறது நல்லாயிருக்கும். அப்படி இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா 2மே ஒரே மைலேஜ் தான். ஏன்னா ஒரே கார் தானே, சும்மா இன்ஜினில் மட்டும் தான் அதை வேலை பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா எர்டிகாவுக்கு 4.3 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதே ருமியானுக்கு 4.2 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிங்க அப்படின்னா இதில் பெஸ்ட்டாக இருக்க காரு எதுனா நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. எர்டிகா பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ருமியான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கொஞ்சம் பழைய ட்ரெண்டு தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். பட் என் மனசுக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் எர்டிகா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்க நல்லா டீசெண்டான ஒரு சூப்பரான லுக் இருக்கும். ஏன்னா அது சுசுக்கியே அவங்க ஓனாக மேனுஃபேக்சர் பண்ண கார், அது நல்லா சூப்பராக இருக்கும். புது அப்டேட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாமே எர்டிகாவில் தான் அதிகமாக இருக்குது. ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி காராகவும் இருக்கும். பட் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். உங்களோட சாய்ஸ் என்னன்னு சொல்லி லைக்லையும் சப்ஸ்கிரைப்லையும் காட்டுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இது மாதிரி வேறு எந்த காரை பற்றி பேசலாம், எந்த கார் கம்பெனியை பற்றி பேசலாம், எதை கம்பேர் பண்ணலாம், எல்லாத்தையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் டிலே பண்ணாமல் அந்த வீடியோ ஒவ்வொரு நாள் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இப்போ சொன்னதும் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.